இது கண்டினியூ வீடியோ தான். புளி சாதத்தோட அந்த புளி குழம்போட கண்டினியூ வீடியோ தான் இது. இதில் வாங்க நான் சொல்கிறேன் அந்த பொடி வந்து எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, வெறும் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, முழு தனியா அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா டப்புன்னு வெளியில் சவுண்ட் கேட்டதுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் கருகிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிங்களா அந்த புளிக்குழம்பு, அந்த புளியை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த பொடியை நம்ம அரைச்ச பொடியை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அது திக்காயிட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டா சூப்பரான கோவில் ஸ்டைலில் இருக்கும் அந்த புளிக்குழம்பு. ஸ்மெல்லே வந்து அந்தளவுக்கு இருக்கும். நான் தனியாக நான் சாப்பாடு கிளறணும்னு சொல்லிட்டு தனியாக கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட வேறு கடலை இருந்தால் கூட வேர்க்கடலை போடலாம். என்கிட்ட வேர்க்கடலை இல்லாதனால நான் கடலைப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஆயிலில். அதை நான் சாதம் ஆயிட்டதுக்கப்புறமா சாதம் வந்து கிளறணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நான் வறுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பும் போட்டுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புளி குழம்பும் வந்து நான் போட்டு கிளறி எடுத்துக்கிட்டேன். உப்புலேருந்து எல்லாமே பக்காவாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஊற வச்சு நைட் டைமில் ஓவர் நைட் ஊறி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் செய்வேன். சூப்பராக இருக்கும். ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகவும் நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். எது வேணாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். எக் ஃப்ரை எதுனாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.